வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா vlog பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போட்டு நிறைய நாள் ஆச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கூட ஒரு ஷெட்யூல் பண்ண வீடியோ தான். ஸோ நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் சேலம் வரைக்கும் போயிருந்தேன். அக்கா வீட்டில் வந்து ஃபங்க்ஷன். ஸோ அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு சேலம் போயிருந்தனால பக்கத்தில் அங்கே இருக்க கோயிலுக்கும் போயிருந்தேன். ஸோ அதனால் அதெல்லாமே நான் vlog-ஆக ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். சரி பார்க்கலாம். ஸோ அதனால தான் வந்து vlog போடல. ப்ராப்பராக போட்டு கிட்டத்தட்ட 1 வீக் ஆயாச்சு. ஸோ இப்போ என்ட்ரன்ஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா என்னுடைய மாமா பையன் அட்வொகேட்டாக இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா காளிமுத்து. அதுக்கப்புறம் இப்போ உள்ளே போகலாம். ஃபங்க்ஷன் வீட்டுக்குள்ளே போகிறோம். நான் தான் இது சிவானி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கா. உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்காங்க. இவங்க வந்து என்னோடய சித்தி, என்னோடய சித்தப்பா ஒய்ஃப், அண்ட் தென் வந்து சித்தி அம்மாவுடைய சிஸ்டர். இவங்க வந்து பால் காய்ச்சிட்ருக்காங்க. ஸோ இது வந்து கிச்சனில் ஏன் கீழே உட்காந்து காய்ச்சுற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸோடு வந்து கட்டியிருக்காங்க அக்கா, ஹஸ்பண்ட், மாமா வந்து. ஸோ என்னென்னா அக்காவால் நடக்க முடியாது அப்படின்றதுனால வீடோடைய மெத்தட் எல்லாமே கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் வீடு கட்டுறீங்க. இவங்க தான் வந்து என்னுடைய அக்கா, இந்த வீட்டுடைய ஓனர். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி கால் நடக்க முடியலை அப்படின்றவங்க அது மாதிரி கட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாஸாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த vlog-ஐ வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அக்கா பார்த்திங்க அப்படின்னா செம்ம இன்டெலிஜென்ட். ஸோ எல்லாத்துக்குமே வீட்டில் எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பைர்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய சிஸ்டர், இவங்க லாஸ்ட் சிஸ்டர், பெரியம்மா பொண்ணு. அதுக்கு முன்னாடி ஹாய் சொன்னது வந்து காளீஸ்வரி, என்னுடைய மாமா பொண்ணு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே வந்து எங்கள் ரிலேட்டிவ் தான். எல்லாருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேட்டிவ் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து என்னோடய ஃபேமிலி vlog வந்து நான் கவர் பண்ண முடியாத காரணம் சொல்கிறேன். இது வந்து அம்மாவுடைய அக்கா, இவங்க எல்லாமே அம்மாவுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் எல்லாம் ஷூட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சித்தி அவங்க தான் இந்த சைடு இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஃபேமிலி vlog போட முடியாத ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்னுடைய தங்கச்சி பொண்ணு. சரிங்களா? இப்போ வந்து அக்கா பார்த்தோம் இல்லையா, அக்காவுடைய பொண்ணு மேலே போயிட்டு மாடியில் ஏறிட்டுருக்கிறது. ஃபேமிலி vlog போட முடியாத ஒரே ஒரு ரீசன் வந்து யார் ஃபேஸுமே வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸை காமிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. இன்னொன்று பப்ளிக் மீடியாவுக்கு வரத்துக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க. அப்படின்றனால தான் ஃபேமிலி vlog என்னால் மேக்ஸிமம் போட முடியல. இல்லைனா எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலின்றனால நிறைய vlog போடலாம். பட் எல்லாருமே ஃபேஸ் காமிக்க அவாய்ட் பண்ணுறதுனால சும்மா வெறும் இடத்தவே சுற்றி காமிச்சோம் அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது இல்லையா? ஃபேஸ் யாருமே காமிக்கலை அப்படின்னா. இந்த பாப்பா வந்து ஒரு தங்கச்சி, என்னுடைய அக்கா பொண்ணு இவங்களும். அதனால தான் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் நான் வந்து தயங்கிட்டு ஃபேமிலி vlogலாம் நான் போடுறதில்ல. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்கள்ட்ட எல்லாமே ஓகேவா பர்மிஷன் கேட்டு சரி ஓகே வீடியோக்கு வரேன்னு சொல்லி ஓகே சொன்னவங்க தான் இப்போ எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து அம்மா சைடு உள்ள ரிலேஷன்ஸ். ஸோ அதனால் வந்து சரி எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா சைடு உள்ள ரிலேஷன்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாகவே வந்து வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நான் வந்து vlog அது மாதிரிலாம் எடுக்கவே முடியாது. இப்போ கூட ரீசெண்டாக என்னுடைய சித்தப்பா பொண்ணுக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயாச்சு. பட் வந்து vlog எடுக்க முடியாது. ஏன்னா அப்பா சைடு எல்லாமே பயங்கர ஸ்ட்ரிக்ட்ன்றனால யாருமே வந்து vlog எடுக்க அவ்வளோ அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி ஓகேவா? சரி ஓகேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடை வந்து நான் கொஞ்சம் முடிஞ்ச வரை எம்டியாக வந்து நான் உங்களுக்கு வியூ காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து இது மாதிரி வந்து நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு சில ஐடியாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்டியாக எடுக்க முடியல. பால் காய்ச்சிற ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் நைட்டு வந்து என்ட்ராகிட்டு சரி ஓகே எம்டியாகவே எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். பட் அப்போவுமே இல்லை கொஞ்சம் ரிலேஷன்ஸ்லாம் இருந்தனால என்னால் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து ஃபுல்லாகவே எம்டியான ஒரு ஹோம் டூர் மாதிரி என்னால் எடுக்க முடியல. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரையும் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டே அன்னைக்கு இப்படி தான் போச்சு. அக்காவுடைய ஹஸ்பண்ட், மாமா இவங்க. ஸோ அக்கா வந்து இன்டெலிஜென்ட், செம்ம கிளவர், செம்ம ஸ்மார்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாமா வந்து அப்படியே டபுளுங்க. ஸோ இவங்க வந்து டபுள் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ஃபுல் ஐடியாஸ் மட்டுமே வச்சு வீடு வந்து ஃபுல்லாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ எந்த இன்ஜினியரோட பிளான் எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து என்னோடய சித்தப்பா, என்னுடைய அப்பாவுடைய தம்பி இவங்க. ஸோ அண்ட் தென் வந்து இவங்களாம் வந்து என்னுடைய பெரியம்மா பொண்ணுங்க. இவங்க எல்லாமே என்னுடைய அக்கா, தங்கச்சி, அவங்களோட பொண்ணு பக்கத்தில் இருக்கிறது. ஸோ இது வந்து நம்மளுடைய சிவானி, என்னுடைய பொண்ணு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அக்காவுடைய பையன், குட்டி பையன். ஃபஸ்ட்டு அந்த சைடு இருக்கிறது வந்து ஹிருதிகா, அக்காவோட பொண்ணு. இது அக்காவோட பையன். ஸோ குட்டி தம்பி பேர் வந்து கைரவ். ஸோ அக்காவுக்கு வந்து பையன், ஃபஸ்ட்டு பொண்ணு, ரெண்டாவது வந்து பையன். பார்க்குற அழகாக க்யூட்டாக இருப்பாள், செம்ம க்யூட்டாக பேசுவாள். ஸோ அவள் பேசுகிறது நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணணும்னு நினச்சேன், பட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுவுமே வந்து என்னுடைய இன்னொரு பெரியம்மா பொண்ணு, அவங்களும் என்னுடைய அக்கா.
ஸோ இந்த எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு எல்லாமே அக்கா தங்கச்சி, அக்கா பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க, அவங்க பசங்க தான் இங்கே நிற்கிறது எல்லாமே அவங்க தான். என்னுடைய மாமா பிள்ளைங்க அவங்க தான் எல்லாமே நின்றுட்டுருக்காங்க. ஸோ சாப்பாடு பார்த்திங்கன்னா இட்லி, பரோட்டா, சப்பாத்தி, வடை, பொங்கல் இது மாதிரி இருந்துச்சு. இவங்க வந்து பெரியப்பா பெரியம்மா, இவங்க அக்கா நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு பெரியப்பா பெரியம்மா அவங்க, சரிங்களா. ஸோ அது மாதிரி பக்கத்தில் ப்ளூ கலர் சாரீ வந்து அக்காவுடைய மாமியார், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சுற்றிலுமே வந்து அந்த லைட் மாதிரி செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே அக்கேஷன் அப்படின்னா வந்து நம்ம போட்டுக்கிற மாதிரி க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெளியில் வாங்கி இந்த லைட்லாம் செட் பண்ண தேவையில்லை இல்லையா. ஸோ அக்கேஷனலுக்கு நம்ம செட் பண்ணிக்கிற மாதிரி எப்போவாது ஒருக்க போட்டுக்கிற மாதிரி. அந்த ஸ்மார்ட்டான க்யூட்டான குட்டி பாப்பா பாருங்கள், ஹிருதிகா, அவள் தான் அந்த ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காள், அக்காவோட பெரிய பொண்ணு. ஸோ இவ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அவ்வளோ சூப்பராக மேனேஜ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த குட்டி பாப்பா தான். அவ்வளோ க்யூட்டாக மேனேஜ் பண்ணால் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கா. ஸோ பாருங்கள் வீட்டு எல்லாமே சுற்றி காமிக்கிறதே இவ தான். கிச்சன் வந்து அதாவது நைட் டைம் ஷூட் பண்ணனால கொஞ்சம் வந்து நமக்கு பிளராக தெரியுது. பட் கொஞ்சம் நான் பகல் எடுத்துருந்தா இன்னுமே க்யூட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டி எனக்கு கிடைக்கல நைட் டைம் அப்படின்றனால, சரி வழி இல்லை அப்படின்றனால சரி ஓகேன்னு எடுத்தாச்சு. ஆக்சுவலாக கிச்சன் மெத்தட் வந்து இப்படி தான் இருக்குது. மேலே ஃபுல்லாகவே வந்து டோர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மாமா வந்து மேலெல்லாம் அக்காவுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அக்கா வந்து கீழே வந்து உட்காந்து சமையல் பண்ணுற மாதிரியான எல்லா இதுவுமே இருக்குது. கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஸோ அக்கா பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு சொன்னேன் இல்லையா, ஸ்கூல் போயிட்டு வந்து அவ்வளோ சூப்பராக அவங்க அம்மாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாள். அது மட்டும் இல்லாமல் கூட வந்து ஹவுஸ் மேட் வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கும் தகுந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்து ஷிங்க் அவங்களுக்கு மேடு வந்து அவங்க வந்து பாத்திரம் கழுவுற மாதிரி இது மாதிரி இதெல்லாம் வந்து கெஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட் இது. ஸோ கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவுட்டில், அதாவது பெட்ரூமுக்கு வெளியில் டாய்லெட் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம், அக்கா மாமாவுடைய பெட்ரூம் இது. ஸோ அக்காவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெட்டு வந்து போட்டுக்கிற மாதிரி கட்டில் இல்லாமல் கீழேயே செட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பெட்ரூமை வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே ஃபுல்லாக செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து டிவி செட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து உள்ளே நுழைஞ்சிட்டு ரைட் சைடில் வந்து பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா டப்பா பண்ணிக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஐடியாஸ் இல்லையா, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த கீழே வந்து ஒரு இந்தியன் டாய்லெட், ரைட் சைடில் ஒரு வாஷ் பேஷன், உள்ளே நுழைஞ்சோட்டி ஒரு வாஷ் பேஷன், மேலே வந்து ஒரு மிரர் கேபினெட் மாதிரி இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி காட்ட சிவானி மறந்துட்டா. அது வந்து மிரருக்குள்ளே ஒரு கேபினெட் மாதிரி வரும். நமக்கு ஆன்லைன்லாம் கூட கிடைக்கிது, அது மாதிரி அவைலபிலிட்டி இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு இடம். இது வந்து ஒரு சீக்ரெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் பார்க்கும்போது ஒரு கபோர்ட் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரியான ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு அழகான ரூம், அதாவது இங்கே ரூம் இருக்கிறதே தெரியாத மாதிரி ஒரு ஐடியாஸில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பார்க்க இந்த ஐடியா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு இந்த சைட் ரைட் சைட் பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம சாமி ரூமாகவும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோர் ரூம் மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ இல்லை நமக்கு வேஸ்ட் திங்ஸ், அதாவது ஸ்டோர் ரூம் மாதிரி, அது மாதிரி நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணியிருக்கப்போ உங்களுக்கு செட்டப் பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஹிருதிகா குட்டி தான் வந்து இது ஓப்பன் பண்ணி காட்டிட்டு வெளியில் வந்துட்டுருக்காங்க. ஸோ பாருங்கள், பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கபோர்ட் மாதிரி தான் இருக்குது, உள்ளே ஓப்பன் பண்ண ரூம். ஓகேவா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு ரூம்லேருந்து லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைடு ஸ்டோர் ரூமில் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து பைப், அதாவது மாடியில் போகிற பைப், இது எல்லாமே வந்து இந்த சைடில் கனெக்ஷன் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அது மாதிரி இருக்குது. கேட் வால்வ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணணும், ஸோ க்ளோஸ் பண்ணணும், அது மாதிரினா ரொம்ப கீழேயே இருந்துட்டு நம்ம பண்ணிக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் சைடில் குட்டி குட்டியாக செல்ஃப்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் சின்னதாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரூம் ஓவரால் வியூ இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் வெளியில் வந்துவிட்டு நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி கெஸ்ட் யூஸ் பண்ண மாதிரி டாய்லெட். இந்த சைடு வந்து ரூம் இருக்குது. இந்த ரூம் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ண முடியல, ஸோ அதனால் அதை மட்டும் பார்க்கல. மார்னிங் வந்து அந்த ஃபங்க்ஷனில் பார்த்துருப்பீங்க, சின்ன பிள்ளைங்களாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்தாங்க இல்லையா. ஸோ அந்த ரூம் தான் ஒரு சின்ன குட்டி ரூம், கெஸ்ட்டெல்லாம் வந்து தங்கிக்கிற மாதிரி ஒரு ரூம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இது வந்து வீடோட சேர்த்து கட்டின ஒரு வீடு தான். ஸோ இப்போ வந்து இது என்ன பண்ணிட்டாங்கன்னா தடுத்து ஒரு வீடு மாதிரி, அதாவது ஹவுஸ் மேட் போடுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சின்ன வீடு மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறப்போ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஹால், அதுக்கப்புறம் ஒரு குட்டி கிச்சன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரூம், அதாவது ஒரு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு வீடு சின்னதாக பக்கத்தில்.
ஸோ அடுத்த நாள் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால பலூன் அந்த டெக்கரேஷனுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கனால பலூன்ஸ் எல்லாமே அங்கங்கே அப்படி இருக்குது. ஸோ இதுதான் வந்து பக்கத்தில் உள்ள வீடுக்கான கிச்சன் ஐடியாஸ். பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி செல்ஃப் வந்து நம்ம நிறைய அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ வால்லேயே வந்து செல்ஃப் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். கீழே வந்து ஸ்பேஸ் நமக்கு நிறைய கிடைச்சிடும். குட்டி கிச்சனாக இருந்தாலும் கூடவே நமக்கு வாலில் வந்து நம்ம செல்ஃப் அரேஞ்ச் பண்ணும்போது கீழே ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே உள்ள அந்த சீக்ரெட் ரூமை வந்து மறுபடியும் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த குட்டி ரெண்டும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து அப்படியே சும்மா ஒரு சின்ன கிளிப்பிங்காக அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லோ மோஷனில் உள்ளே போயிட்டு திறந்து காமிக்கிறாங்களாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ பாப்பா பாருங்கள், பாப்பா பண்ணிகிட்ருக்கா. அவ்வளோதான். ஸோ மறுபடியும் ஒரு தடவை அந்த சின்ன ஐடியாஸை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் அவ்வளோதான். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ண முடியும். ரைட் சைடு எப்படி இருக்குது, லெஃப்ட் சைடு வந்து குட்டி குட்டி செல்ஃப் கொடுத்துட்டு இப்படியே கபோர்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி ரூமோட அவுட்டர். அவ்வளோதான். திரும்பவும் வந்து ஒரு கிச்சனை வந்து எதுக்கு ஓவர் வியூ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீ அப்படியே லைட்டாக எம்டியாக இருக்கும்போது உள்ளே என்ட்ரு ஆகும்போது இப்படி தான் வந்து இந்த கிச்சன் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு வந்து ஷிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து குட்டி குட்டி ஷெல்ஃபு, அதுக்கு மேலே வந்து கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓவரால் வந்து கிச்சன் அவ்வளோதான். ஓகே, இது முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோவில் இருக்குது, முருகன் கோவில். அங்கே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே முருகன் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஜீசஸ் ஸ்டாச்சு வந்து இங்கே இருக்குது. ஸோ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னால இதையுமே நான் எடுத்தேன். ஸோ இந்த ஸ்டாச்சு, இந்த ஜீசஸ் உடைய சர்ச் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே வந்து நமக்கு அந்த முருகன் கோவில் வந்துடுது. ஸோ அப்பா, அம்மா, நான் எல்லாம் வந்து காரில் ஃபேமிலியோடு போயிட்டு இருக்கோம். ஸோ போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம கோயிலுக்கு வந்து போக வேண்டியதான். ஸோ பார்க்கலாம் கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்து மலேசியா முருகன் கோயில் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங்க்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மடம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி நான் நினைக்கிறேன். பட் இதுன்னு கரெக்டாக என்னென்னு கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவில் வந்து நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாட்டு வந்து இப்படி தான் இருக்குது. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. மலேசியன் முருகன் கோயில் ஸ்டைலே அப்படியே இருக்குங்கிறப்போ வந்து நம்ம அங்கே அவ்வளோ தூரம் போக தேவையில்லை, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது. சுற்றிலும் வந்து நிறைய வந்து பொம்மை ஷாப்பிங்கும் வந்து நிறைய இருக்குது. பொம்மை கடைங்களாம் நிறைய இருக்குது. பார்க்க ஒவ்வொரு பொம்மையும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ பொம்மை நம்ம வீட்டில் இருந்தாலும் வெளியில் போகிறப்ப பொம்மை பார்க்குறப்ப நமக்கு ஆசை வரும் இல்லையா. ஸோ கோயில் சுற்றியுமே நிறைய ஷாப்பிங், நிறைய கடை. கூட இருக்கிறது வந்து என்னோடய அண்ணா. ஸோ அண்ணன் நான் எல்லாமே சேர்ந்து வந்திருந்தோம் அப்படின்றனால அங்கே வந்துட்டு செல்ஃபீஸ் ஸோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கோயில் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் சாமிக்கு வந்து லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து நான் எம்இடமி ஆர்த்தி சிஸ்டர் அவங்களோட விலாகில் நான் பார்த்துருந்தேன். மலேசியன் முருகன் கோவில் அந்த விலாக் நான் பார்த்துருந்தேன். அதில் வந்து எப்படின்னா சாமிக்கு லெஃப்ட் சைடு வந்து ஒரு குகை மாதிரி போய் கோயிலுக்குள்ளே போவாங்க. பட் இங்கே வந்து ஒரு மலை மாதிரி கோயில் வந்து மேலேயும் வந்து ஒரு முருகன் கோவில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அங்கே நாங்கள் போகலை, மேலே ஏறலாம் அப்படின்றனால ரொம்ப வெயில் டைம் நாங்கள் போனது. ஸோ அப்படின்றனால நாங்கள் அங்கே போகலை. பட் அங்கே ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இதுக்கப்புறம் தான் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். 146 அடியில் வந்து இந்த முருகன் கோவில் கட்டியிருக்காங்க, முருகன் சாமியை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவில் கட்ட ஆரம்பித்தது வந்து 2017 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து 2022. ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடி தான் கோவில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலாகவே இந்த கோயில் கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. இன்னுமே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இப்போ கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அம்மா கூட இருந்து செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே குதிரை, அதுக்கப்புறம் ஒட்டகம். ஸோ வெளியில் வந்துட்டு சாமியெலாம் கும்பிட்டு வெளியே வந்துட்டு கரும்பு ஜூஸ் குடிக்க போயிட்டு இருக்கோம். ஸோ கரும்பு ஜூஸ் ஒரு கட்டிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாமியோட சின்ன சின்ன சிலைகள்லாம் வந்து 500 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து விற்றுட்ருக்காங்க. ஃபோட்டோஸ் வந்து 300, 200 சம்திங். ஸோ கேமல் ரைடிங் பாப்பா வந்து சிவானி வந்துட்டு கேமல் ரைடிங் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஸோ சிவானி வந்து ரைடிங் போகிறா. அதையும் வந்து ஒரு சின்ன கிளிப்பிங்காக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உட்காந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எறும்பாக இருந்துச்சு மேலே. அதுக்கப்புறம் கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோதான். கேமல் ரைடிங் முடிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ வீட்டுக்கு அப்படின்னா இப்போ தான் ஃபங்க்ஷன் வீட்டுக்கே இதுக்கப்புறம் தான் ஸ்டார்டிங். ஸோ பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம், ஃபங்க்ஷன் வீட்டுக்கே போக போகிறோம். முதல் நாள் நடந்தது தான் வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த லாஸ்ட்டாக பார்த்துட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே ஸ்டார்டிங்கில் வந்து நான் அடுத்த நாள் நடந்ததில் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தேன். அம்மா வீட்டில் வந்து லாஸ்ட்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் வார்மிங் பண்ணாங்க. அந்த வீடியோஸ் வந்து நான் விலாக்லாம் எடுக்கல, பட் குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன். ஸோ சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக எடுத்திருந்தேன். எல்லாமே இந்த வீடியோக்கு லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், ஒரு சின்ன மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள்.
இன்னுமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பை. தேங்க்யூ. आनंदाय नागेभ्यो नमः शतमानं भवति शतायुषेन्द्रिय आयुक्षेवेन्द्रियति तंबी ताता